ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு கேப்சிகம் மசாலா ரோஸ்ட்டு எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 10 முந்திரி பருப்பு எடுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனோடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்ச உடனே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்த்து அதையும் ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா எண்ணெயிலே வதக்கிட்டோம். இப்போ சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 வெங்காயம் எடுத்தீங்கன்னா 1 தக்காளி எடுத்துக்கோங்க. புளிப்பு கரெக்டாக இருக்கும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கட்டும். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சிருக்க 3 குடமிளகாவை சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கி சேர்த்தாதாங்க நல்லா இருக்கும். ஓரளவுக்கு வதக்கிட்டோம், போதும், இதை எடுத்துடலாம். வாங்க தக்காளி எந்த அளவுக்கு வதங்கிருக்குன்னு பார்க்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிச்சு, ஃபுல்லாக வதங்க தேவையில்லை. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்த உடனே வதக்கி வச்சிருக்க குடமிளகாவை இது கூட சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து வேகட்டும். குடமிளகாவும் கொஞ்சம் வெந்துருச்சு. இதுக்கு தேவையான உப்பு, பவுடர் பண்ணி வச்சிருக்க முந்திரி பருப்பை இது கூட சேர்த்து எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது அப்ராக்சிமேட்டாக 6 ரோஸ்ட்டுக்கு வருங்க. அவ்வளோதாங்க, கேப்சிகம் மசாலா ரெடி. நம்ம ரோஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரோஸ்ட் ரெடி. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க கேப்சிகம் மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கேப்சிகம் ரோஸ்ட் ரெடி. இது தேங்காய் சட்னியோட ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.